என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வீட்டில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும், உன்னுடைய வீட்டிலிருந்து அழுகை சத்தம் கேட்க வேண்டும் என்று சொல்லி காணிக்கை மூட்டை ஒன்று இந்த பிரத்யங்கரா என் முன்னால் இருக்கின்றது. யாரென்றும் நான் உனக்கு வெளிப்படையாகவே சொல்லிவிட வேண்டி வந்திருக்கின்றேன். என் குழந்தையை, இன்று உன் பிரத்யங்கரா உன் முன்னால் நின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று கவனமாக கேள். இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நீ பார்க்கிறாய், உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் உண்மையா என்பதனை எல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம். உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த காலத்தில் உனக்கு நடப்பதையெல்லாம் நான் சரியாகத்தான் உனக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். இந்த பிரத்யங்கரா முன்னின்று உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதனை நிச்சயமாக நீ கவனமாக கேட்டு என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நேரம் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் வேண்டும் என்றே உன்னை சுற்றி நடப்பது பல சூழ்ச்சிகள் என்பதனை நான் கண்டு கொண்டேன். அதன் பிறகும் அதனை அவ்வளவு சுலபமாக விட்டுவிட முடியுமா? அதன் பிறகும் இதையெல்லாம் அவ்வளவு எளிதாக நாம் விட்டுவிட முடியுமா? இனி என்னவென்றாலும் ஏதுவென்றாலும் நான் நிற்கின்ற இந்த நேரத்தை நீ சரியாக பயன்படுத்திட வேண்டும். உனக்காக இந்த பிரத்யங்கரா நான் வருகின்ற இந்த நேரத்தை நீ கவனமாக என்னவென்று உணர்த்திட வேண்டும். உன் வீட்டில் துக்க நிகழ்வு நடக்க வேண்டும் என்று எதற்காக என் முன்னால் காணிக்கை மூட்டை வைக்க வேண்டும் என்று தானே யோசிக்கிறாய்? என் பிள்ளையே, எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. இந்த பிரத்யங்கராவை கண்டதுமே சில மனிதர்களுக்கு மனதில் என்ன எண்ணங்கள் தோன்றுகிறது தெரியுமா? இவள் மிகவும் கோரமான முகத்தை கொண்டவளாக இருக்கிறாள். அப்படியானால் இவளிடத்தில் நாம் எதை சொன்னாலும் அதை நாம் சாதித்து விடலாம், அதிலும் இவளுக்கு காணிக்கை கொடுத்தால் அதை நிறைவேற்றி விடலாம் என்பது ஒவ்வொருவரினுடைய எண்ணமாக இருக்கின்றது. அவர்களாகவே இதை யோசிக்கிறார்கள், அவர்களாகவே இப்படி சிந்திக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் இப்படி நடக்கின்ற எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். பிரத்யங்கராவை இப்படி இவர்கள் நினைத்தது தவறில்லை. ஏனென்றால் அம்மா சிங்கமுகம் கொண்டவள் அல்லவா? பார்த்ததுமே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு முகம்தான். இதுதானே தேவை. தீய சக்திகள் அப்பொழுதுதானே பயப்படும். இல்லை என்றால் சாந்தமான முகத்தை கொண்டு நான் அமர்ந்திருந்தேன் என்றால் யாரும் என்னை கண்டு பயப்பட மாட்டார்கள். ஆனால் என் குழந்தையே, இந்த நேரம் இவர்கள் செய்திருக்கின்ற காரியம் எதற்காகவென்று நான் உனக்கு சொல்லிவிட்டேன். முதலில் என்னிடத்தில் வேண்டுதல் முடிச்சு ஒன்றை வைத்திருந்தார்கள். அதை நான் கண்டுகொள்ளாமல் அப்படியே விட்டுவிட்டதனால் அதற்கு பதிலாக காணிக்கை முடிச்சை என் முன்னால் வைத்திருக்கிறார்கள். அவர்கள் அதில் என்ன சொல்லி வைத்திருக்கிறார்கள் தெரியுமா? அம்மா பிரத்யங்கரா, உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம். உனக்கு எவ்வளவு வேண்டுமானாலும் செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீ எங்களுக்கு இந்த காரியத்தை மட்டும் நடத்தி முடித்து கொடு. இவர்கள் இருப்பதனால் எனக்கு வாழ்க்கையில் பல பிரச்சனைகள். இவர்கள் இருப்பதை பார்த்து பார்த்தே எனக்கு இந்த வாழ்க்கையில் பல சோதனைகள். இத்தனை காலமும் இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கையில் நடந்ததற்கு இவர்களினுடைய இந்த நிலையும் ஒரு காரணமாக எனக்கு மாறி இருக்கின்றது. இவர்களை அழித்து விட்டால் நிச்சயமாக நான் மகிழ்ச்சி அடைவேன். இவர்களை ஒழித்து கட்டினால் போதும் என்று அவர்கள் சொல்கிறார்கள். நான் எவ்வளவு காணிக்கை கேட்டாலும் எனக்கு அதை கொடுப்பதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். நான் எவ்வளவு வேண்டும் என்று சொன்னாலும் அதை பெறுவதற்கு, அதை தருவதற்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள். என் பிள்ளையே, அவர்களுக்கு வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள், 1000 பண தேவைகள் இருக்கின்றது. ஆனால் ஒருவரை அழிப்பதற்கு இவ்வளவு பணம் கொடுத்தால் அழித்து விடலாம் என்று ஒருவர் சொன்னால் அதற்காக அந்த பணத்தை எங்கிருந்தாயினும் பிரட்டி விட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இது மிகவும் தவறான ஒரு செயல். இது மிகவும் தவறான ஒரு குணம். தன் குடும்பம் அங்கே பட்டினியில் கிடந்தாலும் பரவாயில்லை, அவர்கள் பட்டினியில் வாடினாலும் பரவாயில்லை, நாம் இந்த நேரம் நினைத்ததை சாதிக்க வேண்டும் என்றுதான் நினைக்கின்றார்கள்.
மற்றவர்களுக்கு கெடுதலை செய்ய எந்த எல்லைக்கும் செல்லலாம் என்றுதான் நினைக்கின்றார்கள். இதுபோன்று இவர்கள் யோசிக்கின்ற இந்த காரியத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலமும் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்னென்ன சூழ்நிலைகள் நடந்தது என்பதனை நான் அறிவேன். பிரித்யங்கரா, உன்னோடு இருந்து இந்த வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களையும் நான் கண்டிருக்கின்றேன். உன்னை தேடி வந்த பல விஷயங்களையும் நான் என்னவென்று பார்த்திருக்கிறேன். இத்தனை நாளும் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று எல்லாம் யோசிப்பதை நிறுத்திவிட்டு உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களின் மீது கவனத்தை செலுத்த வேண்டும். எதற்காகவும் கலங்க வேண்டாம், எதற்காகவும் வருந்த வேண்டாம். உன்னை தேடி வருகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் நீ என்னவென்று உணரத்தான் வேண்டும். உன்னை தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகளை எல்லாம் என்னவென்று நீ சற்று உன்னிப்பாக கவனிக்கத்தான் வேண்டும். வேண்டும் என்றே உனக்கு இவர்கள் செய்ய நினைக்கின்ற விஷயங்கள், வேண்டும் என்றே இவர்கள் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றும் உன்னை பதம் பார்த்து விட்டதல்லவா? ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் உனக்கு கொடுத்து விட்டதல்லவா? இனியும் என் பிள்ளை கலக்கம் கொள்ளாதே. இவர்கள் எதையும் சாதிக்க வேண்டி நினைத்து இந்த வாழ்க்கையில் இவர்கள் செய்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை பாடாய்படுத்தி எடுத்ததை நான் அறிவேன். உனக்காக இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நான் நிச்சயமாக அறிவேன். இனி என்ன நடக்கும் என்றும் ஏது நடக்கும் என்றும் என் குழந்தை நீ கலங்காமல் உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்களை என்னவென்று நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக எப்பொழுதுமே நான் இருப்பேன். உனக்காக எந்த நிலையிலும் நான் வருவேன். உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரம், அம்மா இருக்கின்ற நேரம் அவர்களுக்கு புரியவில்லை நான் உனக்கு உறுதுணையாக இருக்கிறேன் என்பது. நான் உனக்காக வருகிறேன் என்பதனை அவர்கள் உணர்ந்திருக்கவில்லை. இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒவ்வொன்றையும் இவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். ஒவ்வொரு விஷயங்களையும் இவர்கள் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வார்கள். உனக்காக நான் வருகின்ற இந்த நேரம், இவர்கள் என் முன்னால் வைத்திருக்கின்ற இந்த விஷயம் என்று ஒவ்வொன்றையும் என்னவென்று பார்க்கும் பொழுதுதான் இவர்களினுடைய சிந்தனைகளை என்னவென்று புரிந்து கொள்ள முடிந்தது. இவர்கள் நினைத்தது எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே கிடைக்க முடியாத சில விஷயங்கள். அவர்கள் உன்னை அதிகமாக காயப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள், அதிகமாக சோதனைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அது மட்டுமல்ல, உன்னுடைய வீட்டில் இருக்கின்ற வயதான ஒருவர், அதாவது உன் குடும்பத்தின் தலைவராக இருக்கின்ற ஒருவரினுடைய தலை உருள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அவரினுடைய வாழ்க்கை முடிந்துவிட்டால் போதும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். இப்படி நடந்துவிட்டது என்றால் அதன் பிறகு எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் தலை தூக்கிவிட மாட்டீர்கள். உன் குடும்பமே அப்படியே முடங்கிவிடும் என்பதுதான் இவர்களின் எண்ணமாக இருக்கின்றது. இது போன்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் கொண்டு இவர்கள் செய்ய நினைக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் முதலில் என் பிள்ளை என்னவென்று நீ கவனத்தில் கொள்ள வேண்டும். இனி எதற்காகவும் நீ கலங்க வேண்டாம். இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். உன்னோடு என்றும் நான் இருக்கும் பொழுது, உனக்காக நான் உன்னை தேடி வரும் பொழுது, இனி எந்த இடத்திலும் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தி நிற்காதே. உன்னோடு இருந்து நான் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் யார் யார் என்னென்ன நினைக்கிறார்கள், யார் யார் எப்பேற்பட்ட விஷயங்களை செய்கிறார்கள் என்பதனை எல்லாம் கவனித்துத்தான் நான் உன்னோடு நிற்கின்றேன். இத்தனை நேரமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும். இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும். இனி உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற பல விஷயங்களை நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று உணர்ந்திட வேண்டும். உனக்காக உன் அம்மா நான் வருகின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உனக்குரிய அத்தனை சூழ்நிலைகளும்
நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்துகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எவ்வளவு இடைஞ்சல்களை கொடுத்திருந்தாலும், எவ்வளவு இன்னல்களை உனக்கு தந்திருந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து நான் உன்னை மீட்டெடுத்து விடுவேன் என்பதை நீ ஒரு காலமும் மறந்துவிடக்கூடாது. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து உனக்கான நன்மைகளை தருவேன் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இத்தனை காலம் என் பிள்ளை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமுமே போதும். இத்தனை காலம் என் குழந்தை நீ அனுபவித்தது எல்லாமும் போதும். இனி உனக்கு நடப்பதை எல்லாம் நான் நல்லபடியாக நடத்தி தருவேன். இவர்கள் இந்த காணிக்கை மூட்டையை வைப்பதற்கு முன்னால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் நடப்பது எல்லாம் மிக பெரிய அளவில் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த காணிக்கை மூட்டையை இவர்கள் வைத்த பிறகு இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் நிச்சயமாக வெறித்தனமாக இருக்கும். இந்த பிரத்யங்கரா நுழைந்த பிறகு, இவர்களை நான் பழிவாங்க எண்ணிய பிறகு, இவர்களுக்கு நான் கஷ்டங்களை கொடுக்க துணிந்த பிறகு, இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய அளவிலான நன்மைகளைத்தான் கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. அம்மா நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் இத்தனை காலம் எதையும் செய்யாமல் இருந்திருக்கலாம். காரணம், சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொருவரும் உன் மீது வன்மம் கொண்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் அழிக்க நினைக்கும் பொழுது, அதற்கு நீயும் உடந்தையாக இருக்கும் பொழுது, அதாவது தெரியாமலேயே இவர்களை நீயும் இந்த வாழ்க்கையில் சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது, அந்த இடத்தில் அம்மா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதல்லவா? இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை நீ கவனிக்க வேண்டும். இனிமேலாவது உனக்கு நடக்கக்கூடிய சில உண்மைகளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எப்பொழுதும் உன் அம்மா நான் இருக்கின்ற இந்த உண்மைகளை நீ உணர்ந்து, இனி உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ கவனமாக தெரிந்து கொள். பிரத்யங்கரா உன்னை தேடி வந்து விடுவாள் என்பதில் நீ எப்பொழுதும் தெளிவாக இருந்து விட்டால் அது போதும். இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிறாள் என்பதனை நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். நிச்சயமாக உனக்கு எல்லாமுமே நல்லபடியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சர்வ நிச்சயமாக தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தும் என் பிள்ளை இதையெல்லாம் எண்ணி நீ வருத்தம் கொள்ளாதே. உன்னை தேடி உனக்கு இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய அத்தனையும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். பிரத்யங்கரா யோசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையில் இந்த தீமைகள் அழிவது என்பது அவ்வளவு சாதாரணமானது அல்ல. இதற்கு நீயும் எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். தீய மனிதர்கள், தீய எண்ணங்கள் கொண்ட இந்த மனிதர்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வரும் பொழுது, வேண்டும் என்றே உன்னை தேடி வந்து உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது, இவர்களை எல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ அனுமதிக்காதே. இவர்களுக்கெல்லாம் ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நீ இடம் கொடுக்காதே. இவர்களுக்கு நீ ஒரு முறை இடம் கொடுக்க துணிந்து விட்டாயானால் மீண்டும் மீண்டும் உனக்கான காணிக்கை முடிச்சுகளை வைக்கத்தான் செய்வார்கள். இது சாதாரணமான விஷயமல்ல என் பிள்ளையே. சட்டென்று இதனை நாம் முடித்து விடுவதற்கு, இதையெல்லாம் அவர்களுக்கு நிச்சயமாக நான் கொஞ்சம் பொறுத்திருந்துதான் பாடத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும். மீண்டும் இவர்கள் உன்னை தேடி ஒருபோதும் வரக்கூடாது. உனக்கு ஒரு கெடுதலை கொடுக்க இவர்கள் ஒருபொழுதும் இனி நினைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட விஷயத்தை நான் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. எல்லாமுமாக இனி இந்த வாழ்க்கையில் முன்னின்று உனக்கு நான் நிச்சயமாக செய்து கொடுப்பேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உனக்கானவை ஒவ்வொன்றும் உன்னை வந்து சேரும் நேரம். இனி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தட்டும். அவரவர் செய்த பாவங்கள் அவர்களையே போய் சேரட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கலங்காமல் இரு. அம்மா நான் இருக்கின்றேன். தயங்காமல் இரு. இந்த பிரத்யங்கரா நான் இன்று உனக்கான விஷயங்களை சர்வ நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னாலும் உன்னை தொடர நான் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் எதை நினைத்தும் என் பிள்ளை
நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எதற்காகவும் என் குழந்தை நீ வருந்த வேண்டாம். நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.